காய்ஸ், இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. எந்த வயசில் இருக்கவங்க கூடனாலும் ஒர்க் பண்ணிக்கலாம், பாய்ஸ் கேர்ள்ஸ் யாருனாலுமே. அதுவும் இது விமென்ஸ்க்கான ட்ரஸ்டடான கம்பெனின்னு சொல்கிறாங்க. இது கவர்மெண்ட் அப்ரூவலும் வாங்கினது கூட. இதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவை கிடையாது. உங்ககிட்ட மொபைல் ஃபோன் அதுக்கப்புறம் டைம் இருந்தால் மட்டும் போதும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டோட லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட குவரிஸை கேட்கலாம். அவங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சா இந்த பார்ட் டைம் ஜாப்பை கண்டிப்பாக பண்ணலாம். ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயின் சியாவை காட்டுறாங்க. அவள் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, செக்கப்புக்காக தான் போயிட்டுருக்கா போல். இந்த பக்கம் காட்டுறாங்க அவளோட ஹஸ்பண்ட் லூ வந்துட்டு லீ அப்படின்ற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலி இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க போல். நம்ம ஹீரோயின் கிட்ட நாங்கள் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்ன்னு சொல்லி இன்ட்ரோ ஆகியிருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனை ரொம்பவே நம்பிட்டு இருக்கா போல். இங்கே அந்த லூ வந்துட்டு லீ கிட்ட கேட்குறான், நீ வந்து பொறுமையாரு, நான் கண்டிப்பாக அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னும் போது அவள் இன்றைக்கி கண்டிப்பாக திரும்பி வர மாட்டா. ஸோ நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் மேரேஜ் பண்ணிட்டுன்னும் போது நான் தான் சொல்லியிருக்கேன்ல உன்னை அவசரப்படாதுன்னு, ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னும் போது அந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயினுக்கு வந்து காரில் பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. அந்த லீ தான் இந்த மாதிரி பண்ணி விட்டுருப்பா போல். நம்ம ஹீரோயின் லூவுக்கு கால் பண்ணிட்டு இருக்கா. எங்கள் லூ வந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன், நீ பொறுத்தாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் திட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஸோ அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிடுறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக அடிப்பட்டு நிறைய பிளட் லாஸ் ஆகியிருக்கு. அங்கே நம்ம லூ போயிடுறா. ஹீரோயின் வந்துட்டு யாரோ காரில் வந்து பிரேக்கை கட் பண்ணிட்டாங்க, நம்ம பேபி இப்போ ஆபத்தில் இருக்குது, ஸோ வேமா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லும்போது கூடவே அந்த லீயும் வந்து நிற்கிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவன் என்ன இங்கே பண்ணுறான்னு கேட்கும்போது அவங்க சைலண்ட்டாகவே இருக்காங்க. அப்போது அந்த லீ சொல்கிறா, நாங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை நினச்சியா, நாங்கள் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், நீ எப்போ தான் இறந்து போவ, உன் ப்ராப்பர்ட்டிஸை எப்போ எடுத்துக்கலாம் தான் நாங்கள் காத்துட்டு இருந்தோம்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு மனசே உடஞ்சி போயிடுது. ஏன்னா பிளைண்டாக வந்து இந்த லூவை மேரேஜ் பண்ணியிருப்பா போல். ஸோ நம்ம லூ வந்து ஸ்டார்டிங்லேருந்து இவளோட ப்ராப்பர்ட்டிஸ்க்காக தான் கூட இருந்திருக்கான். அவன் ஒரு ஹேமர் எடுத்து தலையில் அடித்து நம்ம ஹீரோயின் அங்கவே கொலையும் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு கண்டிப்பாக கடவுள் உங்களை சும்மா விட மாட்டார், எனக்கு மறுபிறவின்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களை பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே இறந்து போயிடுறா. பார்த்தா இங்கே வந்து டைம் ரீவெண்ட் ஆகிடுது போல். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆக போகிற டே இருக்குல்ல, அன்னைக்கு தான். ஸோ அவள் எந்திரிச்சிடுறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன இது நடந்துட்டுருக்கு, கடவுள் வந்து எனக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, ஸோ கண்டிப்பாக நான் நல்லா யூஸ் பண்ணுவேன், நான் கண்டிப்பாக இந்த லீ அண்ட் லூவை கண்டிப்பாக பழி வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பேசிட்டு இருக்கா. இங்கே அந்த லூ வந்துட்டு என்னம்மா நீ இன்னும் என் மேலே கோவமாக இருக்கியா, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, ஸோ அதனால நான் கண்டிப்பாக செக்கப்புக்கு உன் கூட வர முடியாது, நீ அங்கே போ, நீ போயிட்டு என்னன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி இந்த லீயை தான் அவன் மீட் பண்ண போகிறான் போல். நம்ம ஹீரோயினுக்கு தான் தெரியும்ல அந்த லீ வந்துட்டு காரில் பிரேக்கை கட் பண்ணி விட்டுருப்பா அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இல்லை எனக்கு கார்லாம் வேண்டாம், நீ ஏன் வந்து கார் எடுத்துகிட்டு போன்னு சொல்லும்போது அவன் இல்லை நீ வந்து ப்ரெக்னென்ட் லேடி, ஸோ நீ வந்து உனக்கு கார் தேவைப்படும், நான் கூட டாக்ஸி பிடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு உன்னோட சிஸ்டர்லேயே இருக்காள், அவளை யாரோ ப்ரெக்னன்சி வார்டில் பார்த்தாங்களாமா, அவள் வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் பார்க்க போயிருக்கா போலையே அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலி அவள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா போல் இவனோட பேபியோட. அவள் வந்து அப்பப்போ செக்கப்புக்கு போவா, ஆனால் போன வீக் தான் அவங்க போயிட்டு வந்திருக்காங்க. இப்போ ஏதோ பேபிக்கு உடம்பு சரியில்லையா, அவளுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு இவனுக்கு பதறுது. நம்ம ஹீரோயினுக்கு அப்படின்னா கூட இவனுக்கு பதறாது போல். ஸோ உடனே அங்கே வேமா ரீச் ஆகணும் அப்படின்னு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு கார்க்கு எடுத்துகிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு எப்படியோ இவன் எனக்கு செத்துருவான், எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அவள் அங்கேருந்து கிளம்ப போகும்போது அந்த லூவோட அம்மா வந்துடுறாங்க. அவங்க நம்ம ஹீரோயின் மூஞ்சியில் தண்ணி ஊற்றிட்டு போய் என் துணியெல்லாம் துவைச்சி போடு, அப்புறம் கீழே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணு அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் என்கிட்ட வேலை ஆகாது, என் துணியை மட்டும் தான் நான் துவைக்க முடியும், உங்கள் ட்ரெஸ்ஸு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் துவைங்க, என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு கத்திட்டு அவங்கள வெளியில் அனுப்பி ரூமையும் க்ளோஸ் பண்ணிக்கிறா. இவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்குது, என்னடா இது எப்போவுமே நம்ம சொன்னால் பேசாமல் இருப்பா, இன்றைக்கி என்னமோ எதிர்த்து பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. வந்து லீ காட்டுறாங்க, அவள் வீட்டுக்கு வரா போல். சியா வந்துட்டு அங்கேருந்து செக்கப்புக்கு போயிருப்பா அப்படின்னு அவள் யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கும்போது அங்கே காரை காணும். ஸோ ஹீரோயின் தான் எடுத்துகிட்டு போயிட்டா அப்படின்னு அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளே போனால் அங்கே லூவோட அம்மா
இருக்காங்க. அவங்களுக்குமே இந்த லீ கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது தெரியும் போல். பட் இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஓகே சொல்லியிருக்காங்க அதுக்கு. நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து ப்ராப்பர்ட்டிஸை வாங்கிட்டு அவள் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொல்கிறாங்க என்னமோ அவள் ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்காமா அப்படி இப்படின்னு பேசும்போது அவளுக்கு ஷாக் ஆகுது. என்னது அந்த ஸ்ரீயா இன்னும் வீட்டில் இருக்காளா அப்படின்னு. அவள் வந்துட்டு சரி திரும்ப வந்து வீட்டில் தான் இருக்கானான்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போக போகிறா. பார்த்தா ஹீரோயின் கீழே இறங்கி வரா. அவளுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. இப்போ ஹீரோயின் கேட்குறா நீ என்ன இங்கே பண்ணுற, காலையிலே வந்துட்டு அவனோட அண்ணனை பார்க்கறதுக்காக அப்படின்னு கேட்கும்போது அந்த லீவுமே ஆமாம் அண்ணா வேங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் இப்போ தான் ஏதோ ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போயிருக்காருன்னு சொன்னோடனே இவளுக்கு பதறிட்டு இருக்கு. ஏன்னா இவ தான் வந்து பிரேக்கை கட் பண்ணி விட்டுருக்காள. அவன் இறந்து போயிட்டான்னா அவன் என்ன பண்ணுவா. ஸோ அதனால அவனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபோன் எடுத்தால என்னாச்சு நீ இப்போ தானே வந்திருக்கா, வா நம்ம கொஞ்சம் நேரம் பேசலாம், நீ மொபைல்லாம் யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த லீக்கை என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. பிரேக் வந்து பிடிக்காமல் போகிறதுக்கு 30 மினிட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எப்படியாச்சும் நம்ம கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ ஒரு முக்கியமான கால் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறா. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளை விட அவன் மேலே தண்ணியை கொட்டி விட்டுறா. ஐயோ தெரியாமல் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், நீ போய் உன் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவுமே அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க ட்ரெஸ் மாற்ற போகும்போது நம்ம லூக்கு வந்து கால் பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறா. அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். அவன் அவ்வளோ அவசரமாக போயிட்டுருக்கான் போல். இவன் திரும்ப திரும்ப கால் பண்ண உடனே அவனும் அட்டன் பண்ணிட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு அவன் கேட்குறான். ஸோ அப்போ பார்த்தா நம்ம ஹீரோயின் உள்ளே வந்துடுறா. அவள் திடீர்னு அப்படியே காலை கட் பண்ணி விட்டுறா. அவளுக்கு என்ன பண்ணுன்னே தெரியலை. ஸோ அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு காலில் யார் அப்படின்னு கேட்கும்போது அவள் இல்லை எனக்கு வந்து தான் கால் பண்ணாரு, நாங்கள் வந்து சில ப்ராஜெக்டை பற்றி பேச வேண்டியது இருக்குது அப்படின்னும் போது திரும்பவுமே அவன் கால் பண்ணுறான். அவள் கட் பண்ணி விட்றா. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஏன் கட் பண்ணுறா, என் முன்னாடி பேசுறதுல உனக்கு என்ன வைக்கும், நீ பேச அப்படின்னும் போது அவள் இல்லை நாங்கள் வந்து அதை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அவர் தெரியாமல் எனக்கு கால் பண்ணியிருப்பாரு அப்படின்னு மழுப்பிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவளை விடவே கூடாது, இன்னைக்கு அவனை எப்படியாச்சும் இறக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாப்பிடவே உட்கார சொல்லிடுறா. அங்கே பார்த்தா அவன் திரும்ப திரும்ப கால் பண்ணிகிட்டே இருக்கான். அட்டனே பண்ண மாட்டேங்கிறா இவ. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஏன் நீ கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிற, ஏதாச்சும் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்களா நீங்கள் 2 பேரும், ஏன் முன்னாடி பேசுறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்கும்போது இவளுக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. தப்பு செஞ்சால் வந்துட்டு ஒரு மாதிரி கை கால்லாம் உதறும்ல, அந்த மாதிரி உதறிட்டு இருக்கு. ஐயோ இன்னும் ஒரு 3 மினிட்ஸ் தான் இருக்குது, அதுக்கப்புறம் பிரேக் பிடிக்காமல் போயிடும், அப்புறம் அவன் இறந்து போயிடுவான், நான் வந்து இல்லாமல் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாகிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது, இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட்க்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷமாகுது. பட் இருந்தாலும் ஐயோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன ஆச்சு, அவருக்கு ரொம்ப முடியாமல் இருக்கா, அவர் இறந்து போகிறாரா அப்படின்னு கேட்குறா. அப்போ அவங்க இல்லை நாங்கள் காப்பாற்றிட்டோம், அவர் ஓகேவாக தான் இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு கடவுளை ஏன் இந்த மாதிரி பண்ண, அவனை நீ கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கும் போகிறாங்க. அவங்க அம்மா வந்துட்டு அவங்ககிட்ட ஐயோ என்னோட பிள்ளைக்கு போய் இப்படி ஆகிடுச்சு, இந்த மாதிரி நல்ல மனுஷனுக்கு இப்படி தான் ஆகுமா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவன் சொல்றான் நல்ல வேலை ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஏர் பேக் வழியில் வந்துருச்சு, அதனால எனக்கு அவ்வளோ அடி இல்லை, இல்லைன்னா நான் இறந்து போயிருப்பேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப கோவமாகிட்டு அங்கே வாஷ்ரூம் போயிட்டு அவளுக்கு வாமிட் வேறு வந்துட்டு இருக்கு. அவள் சொல்கிறா ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ கஷ்டம், நான்லாம் அன்னைக்கு இறந்து போயிட்டான், இவன் எனக்கு இறந்து தானே போயிருக்கணும், ஏன் இவன் மட்டும் தப்பிச்சான் அப்படின்னு அவள் கோவப்பட்டு அங்கே இருக்க மிரரை குத்துறா. ஸோ அது அவளோட கையில் ஃபுல்லாக பிளட்டாக வந்துட்டுருக்கு. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ கிங் வந்துடுறான். நம்ம ஹீரோ வந்துட்டு வாஷ்ரூமில் ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இது வந்து லேடிஸ் வாஷ்ரூம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ நீ தான் தப்பாக வந்துட்டு இது ஜென்ஸோட வாஷ்ரூம் தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிறது. அவன் வந்துட்டு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது இவ்வளோ கோவப்படனா உன் பேபிக்கு நல்லது கிடையாது, அதுக்கப்புறம் நீ மிரரை உடச்சிருக்க, கண்டிப்பாக காம்பன்சேஷன் பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினுக்கு திடீர்னு ஸ்டொமக்கில் பெயின் ஆகிட்டு அவள் அங்கவே கீழே விழுந்துடுறா. நம்ம ஹீரோ அதை பார்த்துறான் போல். ஸோ கொண்டு போய் அங்கேயே ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்துறான். அப்போது நம்ம ஹீரோயினுக்கு கான்ஷியஸ் வருது. அவள் எந்திரிக்கிறா. பார்த்தா அவள் பேபியை காணும். அவள் டாக்டர்ஸ் கிட்ட கேட்குறா என்னாச்சு, என்னோட குழந்தை எங்கே போச்சு அப்படின்னு. அப்போது அவங்க சொல்கிறாங்க இல்லை உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க ஸ்டார்டிங்கில் இருந்தே, ஸோ அதனால் இப்போ உங்கள் குழந்தை உங்ககிட்ட இல்லை, அது இறந்து போச்சுன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினால் தாங்கிக்கவே முடியல. ஸோ இதுக்கப்புறம் அந்த
லூவையும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு அவள் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. ஸோ அங்கே கிங் வந்த உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறா. அவன் வந்து அவனோட கார்டை கொடுத்துட்டு உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். பார்த்தா அவங்க தாத்தா வந்து அங்கே தான் அட்மிட் ஆகிட்டு இப்போ தான் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க போல். அவர் சொல்கிறாரு எனக்கு டிஸ்சார்ஜ் ஆகிற டைமில் கூட நீ எங்கே தாண்டா போன அப்படின்னும் போது ஒரு பொண்ணுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது தாத்தா வந்துட்டு நீ அவ்வளோ கைண்ட் ஹார்ட்டடாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு மிஸ்கேரேஜ் ஆன விஷயம் தெரியாத போல் யாருக்குமே. அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க போல். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போகிறா. பார்த்தா அங்கே டோர் லைட்டாக ஓப்பன் ஆகியிருக்கு. இந்த லீயும் அதுக்கப்புறம் அந்த லூவும் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த லீ வந்துட்டு ஆக்வர்டாக அவன் மடியில் உட்காந்துட்டு ரொம்ப க்ளோஸாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது இந்த லீ சொல்கிறா எப்போ தான் நீ அவளை டிவோர்ஸ் பண்ணிட்டு நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு தெரியல. இப்படியே சொல்லியே 2 வருஷம் போயிடுச்சு. இப்போ உன் பேபி வேற வயித்துல வளர்ந்துட்டுருக்கா. அப்போ நம்ம பேபி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு இன்னொரு பெரிய ஷாக். இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ற விஷயமே நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தான் தெரியும் போல். அப்போது அந்த லூ வந்துட்டு நான் என்ன பண்ணுறது, நான் வந்து அவளை கொலை பண்ணிடலான்னு தான் பார்த்துட்ருக்கேன். பட் முடியல. இன்னும் கொஞ்ச நாளில் போர்ட் மீட்டிங் வரப்போகுது. அன்றைக்கி கண்டிப்பாக நான் வந்து அவளோட கம்பெனிக்கு ப்ரெசிடென்ட் ஆகிடுவேன். அவள் என்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கா. ஸோ நான் அதுக்கு ப்ரெசிடென்ட் ஆகிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் டாங்ஜி குரூப்பில் இருந்து நம்மளுக்கு ஒரு கொலாபரேஷன் வரப்போகுது. அது கிடச்சிட்டு நம்ம தான் பணக்காரன். அதுக்கப்புறம் அவளை கொலை பண்ணுறது தான் நம்ம அடுத்த வேலை. அப்புறம் மேரேஜ் பண்ணுறது தான் என்னோட இன்னொரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அங்கே வந்துடுறாங்க. அவங்க என்ன நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது அவங்க 2 பேரும் அலர்ட் ஆகி தள்ளிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் 2 பேரும் என்கிட்ட என்ன சொன்னீங்க, சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ்ன்னு தானே சொன்னீங்க, நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, நான் என்னோட கண்ணாலே பார்த்துட்டேன் அப்படின்னு அவள் பேக்கை வச்சு அவங்க 2 பேர்த்தையும் போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கா. அவங்க அம்மா உடலை வர பார்க்குறாங்க. பட் நம்ம ஹீரோயின் கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க தள்ளி நின்றுக்கிறாங்க. அப்போது லூ வந்துட்டு இல்லை அவளுக்கு காலில் அடிபட்டுருச்சு, அதை தான் நான் என்னன்னு பார்த்துட்டு இருந்தேன், நீ தப்பாலாம் நினைக்காத, அவள் என்னோட சிஸ்டர் மாதிரி தான், நீ இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாதான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னோட பேபி வந்து மிஸ்கேரேஜ் ஆகிருச்சு. அது எப்படி, நான் வந்து எல்லாமே கரெக்டாக தான் டேப்லெட் சாப்பிட்டேன் அப்படின்னு அவனோட வாயிலேருந்து உண்மை வர வைக்கணும்னு பார்க்கிறா. ஆனால் அவன் வந்து என்ன சொல்கிறான், நம்ம பேபி வந்து இல்லையா, நீ ஏன் இந்த மாதிரி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓவராக ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமாக அழுகையாக வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் ரொம்ப அழுகுறா அப்படின்றதுக்காக அவன் ஹக் பண்ணிட்டு கன்சோல் பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் காரில் உட்காந்து அந்த லீ சொல்கிறா இப்போ வந்துட்டு எப்படியோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது போயிடுச்சு, ஸோ டிவோர்ஸ் பண்ணுறது ஈஸியான வேலை அப்படின்னும் போது அவனுமே ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு வீட்டில் அந்த கிங் நம்ம ஹீரோ இருக்கான்ல அவனோட கார்டை பார்த்து அவனுக்கு கால் பண்ணி எனக்கு உங்ககிட்ட இருந்து சில ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் அவங்களோட அந்த பார்ட்டி போல் அந்த லூ வந்து பிரசிடென்ட் ஆக போகிறது. ஸோ அதுக்காக அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அவங்க லூவும் லீயும் போயிருக்காங்க. ஸோ அவங்க ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்து அங்கே ஹீரோ கூட வந்திருப்பா போல். ஸோ அவள் சொல்கிறா எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ அவன் கண்டிப்பாக உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு கடவுள் வந்து ஏன் உன்னை அப்போ கொல்லலைன்னு எனக்கு புரியுது, நான் தான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக கொல்லணும் தான் உன்னை அப்படியே விட்டு வச்சிருக்காரு அப்படின்னு அவன் மனசில் அவனை திட்டிகிட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க அந்த பார்ட்டியில். ஸோ நம்ம ஹீரோயினோட அங்கிள் இருக்கார்ல அவர் தான் ஹீரோயினுக்கு அப்புறம் அந்த கம்பெனி நல்லா பார்த்துட்டு இருக்காரு போல். அவர் வந்து இந்த லூ கூட பேசிகிட்டு இருக்காரு. அவர் சொல்கிறாரு கண்டிப்பாக நீ வந்து என்னோட சியாக்கு அப்புறம் இந்த இதை நல்லா பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன், உன்னை நம்பிட்டு அந்த கம்பெனியை உங்ககிட்ட எல்லோரும் ஒப்படைக்க போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவன் டை கட்டாமல் வந்திருப்பான் போல். இந்த லீ வேமா ஓடி வந்து அவனுக்கு டை கட்டி விட்டுட்டு இருக்கா. ஸோ அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அங்கிள் சொல்கிறாரு இது யார் அப்படின்ன உடனே நம்ம லீ வந்துட்டு இது வந்து எனக்கு பிரதர் மாதிரி தான், நான் வந்து இவருக்கு செக்ரட்டரியாக இருக்கேன், ஸோ அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொன்ன உடனே நம்ம லூக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏன் இவன் லூஸ் மாதிரி இங்கே வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கும் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயினோட அங்கிள் சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுறது நீட்டாக இல்லை, ஒரு மாதிரி ஆக்வர்டாக தான் இருக்குது, இவ ஒரு மேரிட் மேனும் கூட அப்படின்னு சொன்ன உடனே இந்த லூ வந்துட்டு முதல்ல இங்கேருந்து போ அப்படின்னு கத்திடுறான். இந்த லீ அழுதுட்டு அங்கேருந்து ஓடியும் போயிடுறா. அப்புறம் பார்த்தா இங்கே டாங் கம்பெனிலேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க நம்ம கொலாபரேஷனுக்காக அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் தெரிய வருது அது ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட கம்பெனி தான் போல். அவனை போய் அவன் வேகமாக வெல்கம் பண்ணிகிட்டு இருக்கான். பட் அவனை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் நம்ம ஹீரோ. அவன் சொல்கிறான் இங்கே ப்ரிப்பரேஷன் எல்லாமே குட்டாக இருக்குது அப்படின்னு. நம்ம ஹீரோயின் தான் அது எல்லாத்தையும் பண்ணியிருப்பா போல். நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஒருத்தர் தெரியாத மாதிரியே தான் அங்கே ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க.
நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவனை வந்து கண்டிப்பாக கொலாபரேஷன் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் ஹீரோ இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பா போல். அதுக்கப்புறம் இந்த லீ கோச்சிட்டு போயிட்டா அப்படின்னு அவளை தேடிட்டு போயிட்டு இந்த லூ வந்துட்டு நாங்கள் முக்கியமான விஷயத்தில் இருந்தேன், அதை நம்ம கைவிட்டு போச்சுன்னா அவ்வளோதான், எல்லாமே நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே நான் பண்ணிட்டு இருக்கேன், நீ இப்படிலாம் கோவப்படாத அப்படின்னு சொல்லும்போது அவளுமே சரி நான் கோவம்லாம் படல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா அங்கே வாஷ்ரூம்குள்ளே நம்ம ஹீரோயின் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருந்திருப்பா போல். நம்ம ஹீரோவுமே அங்கே போயிட்டு நீ சொன்னபடியே நான் பண்ணினேனா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவங்க அவங்க சவுண்டு கேட்டோன்னே அவங்க அங்கவே சைலண்டா நின்றுட்டு இருக்காங்க. லீ வந்துட்டு சரி என்னோட கோவத்தை போக்கணும் அப்படின்னா இப்போ நீ என்ன சில் பண்ணணும் அப்படின்னு அவனை பிடிச்சி தனியா கூட்டிட்டு போறா. அங்க பார்த்தா அவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கேமரா இருக்குன்ற விஷயம் தெரியாம நம்ம ஹீரோயின் அது எல்லாத்தையுமே கேமரால பார்த்துறா. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அந்த லூக்கு பதிலாக அங்கே போய் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக போறா. அதுக்கப்புறம் நான் அவங்க எல்லாருக்காகவும் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்க ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணால் அது ஒரு கிளாஸ் தான் போல். அது வழியாக வெளியிலேருந்து உள்ளே பார்க்க முடியாது, ஆனால் உள்ளேருந்து வெளியில் பார்க்க முடியும் போல். இந்த லூவும் அங்கே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதா எல்லாரும் பார்த்துட்டு இவ்வளோ மோசமானவன் அந்த லூ, இவன்கிட்ட போய் கம்பெனியை கொடுக்க பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, ஏன்னா இது அவனோட ஹஸ்பண்ட் தானே ஆயிரம் இருந்தாலும். அதனால அவங்க அந்த லீ சொல்கிறா எனக்கு என்னமோ யாரும் நம்மளை பார்த்துட்டு இருக்க மாதிரி தோணுது அப்படின்னும் போது அவன் வந்துட்டு யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க, இப்போதைக்கு எனக்கு இங்கே வேலையும் கிடையாது, நான் வந்து உன்னை வந்து ஹாப்பி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை தூக்கிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போக போகிறான். அங்கே பார்த்தா எல்லாரும் அதை தட்டுறாங்க, அது உனக்கு சவுண்டே கேட்கல போல். நம்ம ஹீரோ அங்கே ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்குது, அதை தூக்கி எரிஞ்சிடுறாங்க, அங்கே உடஞ்சி போயிடுது. ஸோ எல்லாரும் இதை பார்த்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனை துரத்தி துரத்தி அடிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறா இந்த கம்பெனி எப்போவுமே என்னோட பேரில் தான் இருக்கும், நான் யாருக்கும் இதை கொடுக்க போகிறது கிடையாது, அப்புறம் நான் டிவோர்ஸும் கூடிய சீக்கிரம் வாங்க போகிறேன் அப்படின்னும் போது அவன் காலில் விழுந்து கெஞ்சிட்டு இருக்கான், நான் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டே நான் மன்னிச்சுக்கோ அப்படின்னு. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வந்து கேட்குற மாதிரி இல்லை. அப்புறம் அவள் சொல்கிறா அந்த கிங்கோட குரூப்பில் இருந்துமே கொலாபரேஷன் வந்து என்கிட்ட தான் வரப்போகுது, நான் எதுவுமே அவன்கிட்ட தர போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் வந்துட்டு உனக்கு எப்படி அவரை தெரியும், உனக்கு ஆல்ரெடி அவர்கிட்ட தெரியுமா, நீ ஒரு வேளை பிளான் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணியா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு உன்னை வந்து பிடிக்கிறதுக்கு பிளான் பண்ணி பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது, நீ இப்படின்ற விஷயம் எனக்கு எப்போவோ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ ஹெல்ப் பண்ணதுக்காக அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு ஒரு பார்க்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோக்கு பதிலாக நம்ம ஹீரோயின் பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிடுறா. உனக்கு ரொம்பவே தேங்க்யூ, எனக்கு என்னமோ உன்னை பிடிக்கிற மாதிரி கூட ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அங்கே பார்த்தா அவள் வந்து டான்ஸ் ஆடும்போது அவளோட கால் சொல்லிக்கிறது. அவள் விலக போகும்போது நம்ம ஹீரோ கரெக்டாக போய் பிடிச்சிடுறான். ஸோ 2 பேரும் அங்கே பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அங்கே கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம லூக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டேப்லெட்டை கொடுத்துருப்பா போல், அதை அவன் சாப்பிட்டது இருந்தே அவனோட முடி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு இருக்கு. அவன் வந்து இந்த மாதிரிலாம் அவனை வந்து கஷ்டப்படுத்தணும் தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா போல். அவனுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. இந்த பக்கம் காட்டுறாங்க இவங்க 2 பேரும் ரொம்ப ட்ரக் ஆகியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்க 2 பேரும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக அவங்க கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா கண்டினியூஸாக ஒரு கால் வந்துட்டே இருக்கு. நம்ம ஹீரோயின் அதை எடுக்க மாட்டேங்கிறா. அப்புறம் ரொம்ப கண்டினியூஸாக வந்த உடனே நம்ம ஹீரோவுமே தள்ளிக்கிறான். அந்த கால் யாருன்னு பார்த்தா நம்ம லூவோட அம்மா தான் போல். அவங்க உனக்கு என்ன தைரியம் இருந்தால் வீட்டை விட்டு எங்களை அனுப்ப பார்ப்பேன், உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. ஸோ அவள் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. இந்த பக்கம் பார்த்தா அந்த லீவுமே கூட வந்துருப்பா போல். அவங்க அம்மாவும் இருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த லூவுமே இருக்கான். அவங்க சொல்கிறாங்க இது 1000 தான் அவன் வீடாக இருந்தாலுமே நாங்கள் இங்கே தானே இருந்திருக்கோம், இது எங்களோட வீடு மாதிரி தானே, இப்போ எங்களை வெளியே அனுப்புனா நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு அவங்க ஓவராக ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, உங்கள் பையன்கிட்டையும் நான் டிவோர்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னும் போது நான் ஏன் உங்களை வந்து இங்கே வச்சுருக்கணும், எனக்கு என்ன தலையெழுத்தா, நீங்கள் முதல் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு அவள் சொல்லிடுறா. அவங்களுக்கு வேற வழி தெரியல, அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மெசேஜ் பண்ணுறான், நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது காலை மட்டும் அட்டன் பண்ணாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினுமே சிரிச்சிட்டு இருக்கா. ஸோ இவனை காட்டுறாங்க, இந்த லூ வந்து பாரில் உட்காந்துட்டு இருக்கான், கேப் போட்டு தான் இருக்கான், முடி பயங்கரமாக கொட்டுது அப்படின்றனால. ஸோ ஹீரோவுமே அங்கே உட்காந்துட்டு இருக்கான் போல். அங்கே பார்த்தா அந்த 2 பர்சன்ஸ் உட்காந்துட்டு இருக்காங்க, அது நம்ம ஹீரோ செட்டப் பண்ண ஆள் தான் போல். அவங்க சொல்கிறாங்க இந்த சியாவோட ஃபேமிலியை கிங் ஃபேமிலிக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஸோ கண்டிப்பாக அந்த ஃபேமிலி அழைக்கணுன்றதுக்காக தான் இவர் கொலாபரேஷன் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் சேர்ந்து போட்ட பிளான் தான் போல் இது. எல்லாத்தையுமே அவன் கேட்டுறான். அதாவது அந்த லூ அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சு, எனக்கும் அந்த சியா ஃபேமிலியை பிடிக்காது, நான் அவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்குறேன், அவங்க ஃபேமிலி நம்ம அழைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுமே சரி ஓகே அவங்க ஃபேமிலி அழைக்கணும் அப்படின்னா லீகலாக எவிடன்ஸ் வேணும், அதுக்கு ரெடி பண்ண அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறான்.
எங்க வீட்ல காட்டுறாங்க. இந்த லியோட வீட்ல தான் இப்போ அந்த லூவும், அவங்க அம்மா வந்து தங்கிட்டு இருக்காங்க போல. அவங்க அம்மா கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது, இவங்க அவங்கள எத்தலாம் செய்றா, "ஒழுங்கா நீங்க கிளீன் பண்ணுங்க" அப்படின்னு. அவங்க அம்மாவுக்கு வேற வழி தெரியல. இப்போ இவளும் விரட்டி விட்டுட்டா, அவங்களுக்கு கொஞ்சம் கூட பணமும் கிடையாது, தங்குறதுக்கு இடம் இல்லைல்ல. ஸோ அவங்க ரொம்ப சைலண்ட்டா அழுகுறாங்க. அங்க அந்த லூ வந்த உடனே இவ வந்துட்டு கண்டுக்காத மாரியே இருக்கான். அந்த லூ சொல்றான், "எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிருச்சு. கிங் ஃபேமிலிக்கும் சியாவோட ஃபேமிலியும் பிடிக்காதாம். ஸோ நாங்க 2 பேருமே சேர்ந்து அவங்க ஃபேமிலிய அழிக்க போறோம். அதுக்கப்புறம் இந்த கம்பெனி என்னோட பேருக்கு வந்துரும்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான் போல, "அந்த கம்பெனி என்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா, அத நான் உனக்கு தந்துடுறேன்" அப்படின்னு. ஸோ அத நம்பிட்டு அந்த மாரி பேசுறான். உடனே அந்த லீ, "என்ன சொல்ற? உண்மையாவா? சரி, சரி. அப்ப நம்ம எல்லாத்தையும் கரெக்ட்டா பண்ணணும்" அப்படின்னு இப்போ நல்லவ மாரி பேசிட்டு இருக்கா. அப்புறம் நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட கம்பெனிலே ஒருத்தன் ஒர்க் பண்ணுறான் போல செக்ரட்டரியா. அவனுக்கு நம்ம ஹீரோயினை பிடிக்காது. நம்ம ஹீரோயினோட பிளேஸ் பிடிச்சிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கான் போல. ஸோ அவனை பற்றி இந்த லூக்கு தெரியும். அதனால அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ஹீரோ இந்த விஷயத்த பார்த்துடுறா. நம்ம ஹீரோ கிட்ட போய் உட்காந்து பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் டவுட்டாக இருக்குது, ஹீரோ வந்து நம்மளை ஏமாத்திடுவானா அப்படின்னு. ஸோ அதை ஹீரோ புரிஞ்சுட்டு, "நான் உன்னை ஏமாத்துறதுக்காக இப்படிலாம் பண்ணலை, நீ போய் ஒளிஞ்சுக்கோ, அவங்க வரப்போகிறாங்க" அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறா. ஸோ அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட பொய்யான எவிடன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்துடுறா. அந்த செக்ரட்டரி நல்லா இல்லீகல் வேலையெல்லாம் பார்த்துருப்பான் போல ஹீரோயினோட பேரை வச்சு. ஸோ அதெல்லாம் ஹீரோயின் கண்டுபிடிச்சிருக்கா. ஸோ போலீஸை கூட்டிகிட்டு வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போக சொல்லிடுறா. இப்போ சும்மாவே இந்த லூ வந்துட்டு காசு இல்லாமல் தான் சுற்றிட்டு இருக்கான். ஸோ இது வேற நடந்துருச்சு. இந்த கிங்மே இந்த சியாவோட ஆள் தான் தெரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ அவனுக்கு கோவமாகிட்டு இருக்கா. அவன் கேட்குறான், "இவன் எப்படி உனக்கு தெரியும்?" அப்படின்னு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு, "நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான், உனக்கு தான் இந்த விஷயம் தெரியல" அப்படின்னு சொன்ன உடனே அவன், "நான் உன்னை சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு கத்தி எடுத்து நம்ம ஹீரோயின்காக குத்துறதுக்காக வந்துட்டு இருக்கான். பட் ஹீரோ அதை பிடிச்ச உடனே அவன் கையில் ஃபுல்லாக பிளட்டாக வந்துட்டு இருக்க. இவன் நாங்கள் கார்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு கையில் கத்தி குத்துனதுக்காக அவங்க மயக்க போட்ட மாதிரி ஆக்ஷன் வேற போட்டுட்டு இருக்கான். ஸோ ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. டாக்டர் கிட்ட ஹீரோயின் கேட்குறா, "இவனுக்கு கையில் தான் அடிபட்டுச்சு, ஏன் இவன் மயக்கம் போட்டான்?" அப்படின்னு. அப்போது டாக்டர் ஏதோ சொல்ல வர்றதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து அப்படியே கான்ஷியஸ் வர மாதிரி ஆக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். அப்போது ஹீரோயின் அவன்கிட்ட கேட்குறான், "எதுக்கு உனக்கு வந்து இந்த மாதிரி மயக்கம் வந்துச்சு, உன் கையில் தானே அடிபட்டுச்சு" அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, "ஆமாம், நான் ஒரு ஸ்ட்ரெஸ்ல இந்த மாதிரி மயக்கம் போட்டான்ப்பா" அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு ஏதாச்சும் திரும்ப திரும்ப கொஷின் கேட்பா அப்படின்னு கை வலிக்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு, "எங்கே காட்டு" அப்படின்னு பக்கத்தில் வந்து உட்காரும் போது அவன் ஹீரோயினை கிஸ் பண்ணுறதுக்காக போகிறான். பார்த்தா அங்கே அசிஸ்டண்ட்டும் அவங்க தாத்தாவும் வந்துடுறாங்க. அப்போ அவங்க தாத்தா வந்துட்டு, "என்னம்மா, நீ தான் என்னோட பேரனோட கேர்ள் ஃப்ரெண்டா, அவன் மேரேஜே பண்ணிக்க மாட்டேங்கிறான், தயவு செஞ்சு வேகமாக மேரேஜ் பண்ணிக்கங்கன்னு" சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாங்க. அப்போ தாத்தா வந்துட்டு பிளைண்ட் டேட்க்கு நிறைய பேர் கொடுத்துட்டு, "இவங்கள போய் வரிசையாக ஒரு ஆளை மீட் பண்ணிகிட்டே இரு, யார் செட் ஆகுறாங்களோ டக்குன்னு மேரேஜ் பண்ணணும்னு" சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு, "இதுக்கெலாம் நான் ரெடியாக இல்லை, நான் சியாவை லவ் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் ஏன் அந்த மாதிரி பண்ணணும்" அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினுக்கே ஷாக் ஆகுது. அப்போது தாத்தா சொல்கிறாரு, "நீ என்ன சொல்லிட்டு இருக்க, இப்போ தானே சொன்னீங்க நீங்கள் கப்புள்ஸ் இல்லைன்னு, அப்புறம் என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "நாங்கள் 2 பேரும் நடிச்சிட்டு இருந்தோம், எங்களுக்கு ஷையாக இருந்துச்சு, அதனால தான்" அப்படின்னு அவன் போய் சொல்கிறான். நம்ம ஹீரோயினை பார்த்து கண் அடிச்ச உடனே, "ஆமாம் ஆமாம், நாங்கள் நடிச்சிட்டு தான் இருந்தோம், இப்போ நாங்கள் வந்து டேட் தான் பண்ணிட்டு இருக்கோம்" அப்படின்னு சொல்லும்போது அவங்க தாத்தா, "அப்போனா நீங்கள் இன்றைக்கி அவுட்டிங் போகணும், இன்றைக்கி நீங்கள் மூவி போங்க" அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நடிச்சிட்டு இருக்காங்களே, அதனால அவங்க மூவியும் போயிடுறாங்க. 2 பேரும் அங்கே சைலண்ட்டாக உட்காந்து மூவி பார்த்துட்டு இருக்காங்க. பிகாஸ் இவங்க இப்போ தான் ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோலாம் ஒன்றும் க்ளோஸ் இல்லை இல்லையா. அதனால பின்னாடி இருந்து அவங்க தாத்தாவும் அவங்க அசிஸ்டண்ட்டும் பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க தாத்தா சொல்கிறாரு, "இவங்க நடிக்கிறாங்களோ, கையை கூட பிடிக்கல பாரு, எனக்கு என்னமோ சரியாக படல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மூவி முடிஞ்சு வெளியில் போகும்போது அங்கே அவங்க தாத்தா வந்துட்டு இவங்களை எப்படியாச்சும் க்ளோஸ் ஆக்கணும் அப்படின்னு அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாரு, "என்னோட பேர் எங்கே வந்துட்டுருக்கான், ஸோ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டையோ யார் நல்லா ஃபோட்டோ எடுத்து தராங்களோ அவங்களுக்கு வந்துட்டு நான் வந்து 10 பில்லியன் தரேன்" அப்படின்னு சொல்கிறோன்னே அங்கே சுற்றி வளைச்சி எல்லாருமே ஃபோட்டோஸாக எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து வேகமாக கூட்டிகிட்டு போகிறா. அதை பார்க்கும்போது தாத்தாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே அங்கே வந்துட்டே இருக்காங்க பீப்புள்ஸ். ஸோ அதனால அவ வந்து ஒரு ட்ரெஸ் ஷோரூம்குள்ளே போயிட்டு அங்கே சேஞ்சிங் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோ சொல்கிறான், "இது வந்து கேர்ள்ஸ் மட்டும் வருது" அப்படின்னும் போது, "அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ சும்மா நில்லு" அப்படின்ன உடனே அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. நம்ம ஹீரோ கிஸ் பண்ணுறதுக்காக போகிறான். ஹீரோயினுக்கு டக்குன்னு கால் வந்தது. ஹீரோ அப்செட் ஆன உடனே அவன் அந்த கால் அட்டன் பண்ணி பேசிட்டு, "நான் உடனே வரேன்" அப்படின்னு நம்ம ஹீரோவோட கணத்தில் கிஸ் கொடுத்துட்டு, "மித்ததை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் கொஞ்ச நேரம் இரு, அதுக்கப்புறம் கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அப்புறம் இந்த பக்கம் காட்டுறாங்க. இந்த லூ வந்துட்டு இந்த லேக்கு கால் பண்ணுறான். பார்த்தா அவள் எடுக்கவே மாட்டேங்கிறா. இந்த லேக்கு வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும் போல், அவன் கூட சேர்ந்து தான் அவன் சுற்றிட்டு இருக்கா.
நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. இந்த லூவை கிட்னாப் பண்ணிட்டு அந்த லீயோட கார் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்குள்ளே அவனை பிடிச்சி வச்சுட்டு, "நீ வந்து என்னை ஸ்டார்ட்டிங்லேருந்து ஏமாத்திட்டு தான் இருக்கன்ற விஷயம் எனக்கு தெரியும். அதனால தான் இந்த மாதிரி நான் பண்ணேன்" அப்படின்னா அந்த கேப்பை கழட்டுறா. அவனுக்கு தான் முடி கொட்டிட்டு இருக்குல்ல, அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கு. அவன் வந்து சொல்கிறான், "நீ ஏன் இந்த மாதிரி பண்ண?" அப்படின்னும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "இந்த டேப்லெட்டையுமே நான் உனக்கு கொடுத்தேன். நான் பட்ட கஷ்டம் எல்லாமே நீ டபுள் மடங்காக படணும். நான் கொஞ்சம் கூட உன் மேலே இறக்கம் காட்ட போகிறதே கிடையாது. என் குழந்தைய நீ என்கிட்ட இருந்து நீ தான் பிரிச்ச" அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாயெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அங்கவே அவனை கட்டி போட்டு அந்த டிக்கியுமே க்ளோஸ் பண்ணி விட்டுறா. அப்புறம் பார்த்தா இந்த லீயும் அவனோட பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து வந்துடுறாங்க. அவங்க 2 பேரும் அவங்க ரொம்ப க்ளோஸாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு தெரிஞ்சு போயிடுது இந்த காரில் லீ தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து காரை தட்டுறான். அவள் சொல்கிறா, "யாரும் இங்கே இருக்க மாதிரி இருக்குன்னும் போது பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு, "யாரும்லாம் இல்லை, நான் வந்து இன்னொரு விஷயம் கேட்கணும். நீ என்ன திரும்ப அந்த லூ கூட சுற்றிட்டு இருக்கியா என்ன? உனக்கு என்ன அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு?" அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்துட்டு, "அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் எப்போவோ விட்டுட்டேன். நான் வந்து காசுக்காக தான் அவன் கூட இருந்தேன். பார்த்தா அவனே இப்போ பிச்சைக்காரன் ஆகிட்டான். அதனால தான் நான் அவன்கிட்ட பொய் சொன்னேன். நம்ம குழந்தைய அவனோட குழந்தைன்னு நான் பொய் சொன்னேன்" அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலி இது இவங்க 2 பேத்தோட குழந்தை போல். இவ பொய் சொல்லி தான் அந்த லூவோட குழந்தை அப்படின்னு பொய் சொல்லியிருந்திருக்கா. அப்புறம் சொல்கிறா, "இது வந்து அவனோட குழந்தைன்னு பொய் சொன்னால அவனோட ஒரிஜினல் குழந்தையவே அவன் கொலை பண்ணிட்டான். சரியான லூசு பையன்" அப்படின்னு சொல்லிட்டு அவள் திட்டிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப டென்ஷனாக ஆகிடுது. அவன் டிக்கியை போட்டு பயங்கரமாக தட்டிட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் கீழே இறங்குறாங்க. இறங்கிட்டு பார்த்தா அங்கே பர்சன்ஸ் யாரையுமே காணோம். அப்புறம் கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த சவுண்ட் வந்து அவங்க டிக்கியிலேருந்து தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு. ஹீரோயின் அங்கே வந்துடுறா. பார்த்தா இந்த லீ வந்துட்டு அந்த காரோட பிரேக்கை கட் பண்ணா இல்லையா, அந்த வீடியோ கிடச்சிச்சு போல். அந்த ஃபுட்டேஜை காமிச்சிட்டு, "இந்த மாதிரி நீ பண்ணன்னு சொல்லிட்டு நான் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா நீங்கள் 2 பேருமே ஜெயிலுக்கு போவீங்கன்னு" சொன்ன உடனே அவன், "எனக்கு இதில் சம்மந்தமே கிடையாது, இவ யாருன்னு எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓடி போயிடுறா. இவன் வந்துட்டு, "என் கூட செய்கிற எல்லாருமே இதை தனியாக விட்டுட்டு போயிடுறாங்கன்னு" சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "இந்த டிக்கிலேருந்து ஏதோ சவுண்ட் வர மாதிரி இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணா அங்கே லூ தான் இருக்கான். அவன் இறங்கிட்டு, "நீ எல்லாமே தெரிஞ்சு போச்சு, நீ என்ன இவ்வளோ கேவலமானவளா?" அப்படின்னு சொல்லும்போது அவள் அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி திரும்பவுமே பொய் சொல்ல பார்க்குறான். அவன் போட்டு கழுத்து நெரிச்சிட்டு இருக்கான். அவன் வந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அங்கேருந்து ஒரு பெரிய செங்கல் இருக்குது, அதை தூக்கி அவன் தலையில் அடித்து விட்டுட்டு அவன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான். இவன் அங்கவே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்புறம் போக போக அவன் மென்டலாகவும் ஆகிடுறான். சாப்பாடுக்கே வழி இல்லாமல் அங்கே ஒரு பொண்ணு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு இருந்த ஃபுட்டை பிடுங்கியுமே சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ எல்லாருமே போட்டு இவனை அடிச்சிடுறாங்க. அடித்து அடிலாம் இவனோட மூச்சுலாம் திணறி அவன் அங்கவே இறந்தும் போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் காட்டுறாங்க ஒரு பார்ட்டி போல். நம்ம ஹீரோயின் அங்கே போகிறா. அது ஆக்சுவலி ஒரு ஆர்ட் கேலரி. நம்ம ஹீரோயின் போன உடனே ஹீரோ கேட்குறா. நம்ம ஹீரோ வந்துட்டு, "எப்போ தான் இவன் எனக்கு ஓகே சொல்ல போகிறான்னு தெரியல. நான் வெயிட் பண்ணியே தாத்தா வருவேன் போல்" அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "எல்லாருமே ஒரு விஷயம் இங்கே கவனிங்க. இன்னும் ஒரு 1 மந்தில் எனக்கும் கிங்க்கும் மேரேஜ் ஆக போகுது. என்னோட நியூ லைஃப்பை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்" அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டு கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் பயங்கரமாக ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. இதோட ஹாப்பி எண்டிங்காக அந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.